ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளைக்கு நீயே மனம் குளிர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயத்தை உன் செவிகளில் வந்து சேர்க்கறதுக்காக தான் இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். மனசால் நேசிக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் பிரியக்கூடிய சூழ்நிலையும் துறக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகத்தான் செய்யும். நீ எதை துறந்து போனாலும் உனக்கானது எதுவோ அதை நிச்சயமாக உன்கிட்ட ஒப்படைக்க நான் தயாராக இருக்கும்போது எதை விட்டும் விலகி போகிறதுக்கு நீ ஏன் யோசிக்கிற? உன் நிம்மதிக்கு எப்போதுமே நான் தவறாக தடங்களாக வந்து நிற்க மாட்டேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை மட்டும் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டினா அது உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும். இங்கு எதையும் யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. உன் சாயப்பதான அனைத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நானே இறங்கி வந்து உனக்கு வழிகாட்டுவேன். துன்பத்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர இங்கு வேற யாராலும் முடியாது என் செல்லமே. உன் சாயப்பா மட்டும்தான் அந்த சக்தியை எனக்குள்ளே வச்சிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டினா அப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கிடுவாய். உண்மை என்னன்னு புரியாமல் கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் வெறுப்புலையும் உனக்குள்ளிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தான் வேதனையாக கஷ்டமானதாக மாற்றும். அவசரப்படாமல் பொறுமையாயிரு. இன்னொருத்தருடைய எதிர்பார்ப்புக்காக நீ வாழ வேண்டாம். உன்னை ஏமாத்திக்காம நீ வாழ பழகு. நீ வாழ தெரியாமல் இருந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லாதே என் செல்லமே. எல்லா விஷயத்திற்காகவும் காத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க தான் செய்யுது. நினச்சதையெல்லாம் நினச்சவனே நான் நடத்தி முடிச்சிடுவேனா என்ன? கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள் என் செல்லமே. எல்லாத்துக்குமே உரிய நேரம்னு ஒன்று இருக்குது. நீ அவசரப்பட்டினா ஓ நிம்மதி தான் தொலையுமே தவிர உனக்கான நல்லது எதுவும் நடக்க போகிறதில்ல. கொஞ்சம் காத்திருந்தீனா எப்போ உனக்கு கிடைக்கணுமோ அப்போ நானே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். நீ எந்த மனிதரிடமும் நமக்கான காரியம் நடக்கும், நம்ம தேவைகளை இவங்க நிறைவேற்றுவாங்கன்னு தேவைக்காக தேடி போகாதே. நீ ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பு என்பது உண்மையான அன்பாக, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கணும். அப்போது தானே இன்பம் துன்பம்னு எல்லா சூழ்நிலையிலும் அவங்க உன் கூடவே இருப்பாங்க. உன் மனசு மட்டும்தான் உனக்கு எதிரியாகவும் நண்பனாகவும் இருக்க முடியுமே தவிர அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை வேறு யார் கைகள்லையும் கொடுத்துடாத. உன் மனசில் நீ தெளிவாக இருக்கிற வரைக்கும் உன் மனசை யாராலையும் கஷ்டப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி வைக்கவும் முடியாது. நீ தைரியமாக நிம்மதியாக தூங்கு. உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் ஏதோ ஒரு வகையில் உன் வாழ்க்கைக்கான பாடத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்பை உணர்த்துவதற்கு 1000 வார்த்தைகள் தேவையில்லை. உன்னை அரவணைக்கவும் ஆதரிக்கவும் நான் இருக்கேன்னு நம்பிக்கையாக ஒரு பார்வை, ஒரு அரவணைப்பை கொடுத்தா போதும் தானே. யார் உனக்கு அப்படி அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உன் சாயப்பா நான் உனக்கு நம்பிக்கையை கொடுக்குறேன். நீயே எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி அமைக்கிறேன் என் செல்லமே. பெரும்பாலும் சண்டைகளுக்கான காரணங்களை விட சண்டையின் போது பேசிய வார்த்தைகள் தான் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுரும். சண்டை வர்றது சகஜம், ஆனால் அந்த நேரத்தில் நீ பொறுமையாக போயிட்டினா கொஞ்ச நேரத்தில் அது சமாதானமாகிடும். தேவையில்லாமல் பிரச்சனை பெரிதாகாது அல்லவா? நடந்து முடிஞ்சதை நினச்சி மனசுடிஞ்சு போகிறதும், அடுத்தவன் நல்லா இருக்கும் போது நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சி உன் மனசு துவண்டு போவதும், எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்திடணும், எல்லார் சொல்கிறதையும் நம்ம கேட்டு நடந்துடணும்னு எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைப்பதும் நீ நிம்மதியை இழப்பதற்கான அறிகுறிகள். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் உன்னை பிடிச்சவன் போல நீ வாழவும் முடியாது. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மாற்றவும் முடியாது. இவ்வளோ உண்மையும் உனக்கு தெரியும். இருந்தாலும் உன் மனசு அதையெல்லாம் ஏற்றுக்காம மறுபடியும் கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்க. என்னதான் ஒரு சில விஷயங்கள் உன் மனசை காயப்படுத்தினாலும் வெறுக்க செய்தாலும் உன் சாயப்பா நான் இருக்கேன்னு என்னை முழுமையாக நம்பு.